இந்தியாவின் தீய சக்தி என்றால் அது பாஜக தான். தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் பாஜக வெற்றி பெறாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியின் குரல் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும். எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் மதுரையில் பேட்டி. ஒவ்வொரு வீட்டிலும் என் வாழ்க்கை என்ற தலைப்பில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மகளிர் அணி மாநாடு மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களிடம் பேசுகையில், 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய வாக்கு என்கின்ற முழக்கத்தை இந்த மாநாட்டிலே முன்வைத்திருக்கிறார்கள். 2026 வெல்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பணி செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அணி மாநாடு நடைபெற்று வருகிறது. வருகிற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியின் குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கும். விஜய் அழைத்தால் எஸ்டிபிஐ செல்லுமா என்ற கேள்விக்கு எஸ்டிபிஐ எல்லாவற்றையும் உள்வாங்குகிறோம். நடைபெற இருக்கும் பொதுக்குழுவில் தான் நாங்கள் கூட்டணி குறித்து முடிவு எடுப்போம். தீய சக்தி என்றால் இந்தியாவிலேயே பாஜக தான் தீய சக்தி. தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறாது. தமிழ்நாட்டில் தலைகீழ் நின்றாலும் தண்ணீர் குடித்தாலும் தாமரை மலராது. அப்படி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் மலராது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். பீகார், குஜராத் என எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு தான். எஸ்டிபிஐயின் பொதுக்குழுவில் தான் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம். தேர்தலுக்காக நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுப்போம். திருப்பரங்குன்றம் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்றக்கூடிய பாரம்பரியமாக நடைபெறும் விஷயங்கள் நடக்கட்டும். நீதிமன்றம் மூலமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் மாமன் மச்சானங்களாக இருக்கிறோம் என்று அங்குள்ள மக்கள் தெரிவிக்கிறார்கள். மதுரை மண் மாத நல்லிணக்க மண். அதை பாதுகாக்க வேண்டியது அரசுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது. மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கு யார் வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அனைத்து தர்காவையும் மீட்டெடுப்போம் என்று பேசுபவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் இது எடுபடாது. திருப்பரங்குன்றத்தை மத அடிப்படையில் அணுகுபவர்கள் அனைவருக்கும் இது பின்விளைவை ஏற்படுத்தும். மத நல்லிணக்கத்தை, சமூக நீதி சூழலை உள்வாங்கி பேசக்கூடிய கட்சிகளைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஜனவரி இறுதியில் கூட்டணி குறித்து அறிவிப்பும். தற்போதைய சூழலில் கட்சியை வலுவுபடுத்துவதில் எங்கள் நோக்கம் உள்ளது. மக்களின் வாழ்நிலையை உயர்த்தக்கூடிய பிரச்சாரத்தை தான் முன்னெடுப்போம். ஏற்கனவே நாங்கள் 8 தேர்தல்களை எதிர்கொண்டு உள்ளோம். அனுபவம் இருக்கிறது. நல்ல முறையில் தேர்தலை சந்திப்போம் என கூறினார். நிர்வாகிகளை எஸ்டிபிஐ கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய தலைவி சகோதரி பாத்திமா கனி அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு இந்த மாநாடு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய நோக்கங்களாவது வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய வாக்கு என்கிற முழக்கத்தை இந்த மாநாட்டில முன்வைத்திருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சி களத்தை தயார் செய்வோம், 2026 வெல்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பணி செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அந்த இலக்கிற்கு உதவி செய்கிற வகையில கட்சியினுடைய மகளிர் அணி இந்த மாபெரும் மாநாட்டை கூட்டியிருக்கிறது. எனவே வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ முதலாக தமிழகத்திலிருந்து எங்களது சட்டமன்றத்தில் குரல் ஒலிக்கும் என்கிற கணக்கை நாங்கள் துவங்கவிருக்கிறோம். அதற்கு 100% பெண்களாகிய கட்சியினுடைய மகளிரினுடைய ஒத்துழைப்பை கேட்கிற, வெற்றி பெற வைப்பதே எங்களது இலக்கு என்று சொல்லுகிற மாநாடாக இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் மூலமாக கீழ்கண்ட தீர்மானங்களை எங்களது மகளிர் அணி இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக சமீபத்திலே பாட்னாவில நிதிஷ்குமார் அரசு அங்கே ஒரு பெண் மருத்துவர், ஒரு முஸ்லீம் பெண் மருத்துவர் தன்னுடைய பணியிடத்திற்காக வேண்டி அதற்கான அந்த சான்றிதழ்களை பெறுகிற சமயத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரே அந்த பெண்ணினுடைய அந்த ஹிஜாபை விலக்கி அந்த பெண்ணை மட்டுமல்லாது இந்த சமூகத்தையே கொச்சைப்படுத்தி இருக்கிற இந்த செயலை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. எனவே இதுபோன்று பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து அதிகரித்து வருகிற வன்முறைகளை, அதுபோல இது போன்ற நெருக்கடிகளிலிருந்து இந்த பெண் சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி இந்த மகளிர் அணி மாநாடு அதற்காக வேண்டி அறைகூவல் விடுக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற SIR-இல 97 லட்சம் வாக்காளர்கள் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல பெரும்பான்மையானது பெண்கள், மகளிர் இதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு வன்மையான கண்டனத்திற்குரியது. ஏற்கனவே எஸ்டிபிஐ தொடர்ந்து சொன்னது போல முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஒரு 7 கோடி வாக்காளர்களை ஒரு மாசம் 2 மாச காலத்தில் நாங்கள் அதனை சிறப்பாக நாங்கள்
ஒரு சீராய்வு செய்ய போகிறோம் என்று சொல்லுவது ஒரு பொழுதும் நடக்காது என்று சொன்னோம். இன்றைக்கு 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமாக பெண்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து கிடைக்கிற தகவல்கள் மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. எனவே தமிழக அரசு தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து ஒரு சுயாதீன குழுவை அமைத்து மீண்டும் இந்த நீக்கத்தை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். எஸ்ஐஆரை முழுமையாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மீண்டும் எஸ்டிபிஐ இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் கோருகிறோம். தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் என்கிற இந்த சட்டத்தை 2025 முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிற தருணத்தில், நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில், சமூக நீதி பேசுகிற தமிழகத்திலே பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. எனவே தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் சட்டத்தை உடனடியாக தீவிரமாக நடைமுறைப்படுத்த எஸ்டிபியினுடைய இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அதுபோல இந்தியாவினுடைய பீகார், அதுபோல கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே செயல்படுத்தப்படுகிற தனியார் மற்றும் அரசு துறைகளிலே பணி செய்கிற பெண்களுக்கு அவர்களுடைய மாதவிடாயை கவனத்தில் கொண்டு வருடத்திலே 12 நாட்கள், மாதம் ஒரு நாள் என்கிற வீதத்தில் 12 நாட்கள் அவர்களுக்கு ஊதியத்தோடு விடுமுறை வழங்கப்படுகிறது. எனவே அதுபோல ஊதியத்தோடு விடுமுறை வழங்குகிற அவர்களுடைய உடல் ரீதியிலான பிரச்சனையை கருத்தில் கொண்டு இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசும் உடனடியாக இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மதுரையில் இருக்கிற கீழடியினுடைய நம்முடைய வரலாற்றை இன்றைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற தொல்லியல் ஆய்வாளர் மிக தெளிவாக கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிய அரசு இந்த அறிக்கையை திரும்ப பெற நிர்பந்திப்பதை வன்மையாக இந்த மாநாடு கண்டிக்கிறது. உடனடியாக ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல உத்தரப்பிரதேசத்தில் உன்னாவில் ஒரு கற்பழிப்புல ஈடுபட்ட செங்கார், இன்றைக்கு அவர் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இது பெண்களுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். எனவே திட்டமிட்டு நடைபெறுகிற இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளில சிக்க வைக்கப்படுகிற அல்லது தண்டனை பெறுகிறவர்களை விடுதலை செய்வது என்பது, அவர்களுக்கு பிணை வழங்குவது என்பது பெண் சமூகத்துடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய குந்தகத்தை ஏற்படுத்திவிடும் என்பதாக கவலையோடு இந்த மாநாடு கருதுகிறது. எனவே இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபடுகிற குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுத் தந்திட வேண்டும்.